தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். நீங்க கடந்த ஒரு மாதத்திற்கு ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக சொல்லிட்டே இருக்கிறீங்க, திரு ஓபிஎஸ் சாய்ஸ் திமுக தான் இருக்கும். நீங்க தொடர்ந்து பேட்டிகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொன்ன மாதிரி நடந்திருக்குதா? இது அவர் எடுத்த ஒரு நல்ல முடிவா எப்படி பாக்குறீங்க? நல்ல முடிவு தான் பிரவியம். இதுல பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். அரசியல் காய்களை நகர்த்துவதும் திருப்பி அடிக்கிறதும் தான் அரசியல் நகர்வுங்கிறது. இதுல அதிமுக சென்டிமெண்ட்ல ஒதுங்கி இருந்தாலோ தேர்தலில் போட்டியிடாம இருந்தாலோ அது இவர் அரசியல் அரங்கத்துல வீழ்த்தின எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். இவரை பொறுத்தளவுல இவர் எடுக்க வேண்டிய முடிவு இரட்டை தலைமை என்று பொதுத்தள கட்சியா இருந்த அதிமுகவை அபகரிக்கும் எண்ணத்தோடு ஒற்றை தலைமையாக கொண்டு போய் அது காலங்காலமாக எங்க கட்சி என்று முக்குலத்தோர் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அது 2021 வாலாட்டும் கேடயமாட்டும் சசிகலா தினகரன் இவங்களுக்கு எதிராக இருந்து வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஓபிஎஸ் ரெட்டலைக்கு தான் ஓட்டு, தன் தலைமைக்கு தான் ஓட்டு என்ற எண்ணத்தில் ஒற்றை தலைமை தான் பாஜக பிடியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு சரியான பதிலடியா இருக்கும் என்று ஒற்றை தலைமையான இபிஎஸ் இந்த பாஜகவுடனே கூட்டணி வைத்திருக்கிறார். அப்போ அரசியல்ல என்ன நகர்வோ அதற்கு தக்கன பதில் நகர்வு பண்றதுதான் சரியா இருக்க முடியும். பாஜக பொறுத்தவரையில் இவரால் சந்திக்க கூட பாரத பிரதமர் முடியவில்லை, பாக்கியம் என்று கூறியும் சந்திக்க முடியவில்லை. மேலும் வாரணாசியில் இவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது இவர் ப்ரப்போஸ் பண்ணதற்கு இவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இவர் தொகுதியில் பிரச்சாரம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலும் இவரை பலகீனப்படுத்துவதற்கு அவர் சமூகத்தைச் சேர்ந்த இன்னொருவரான நயனா நாகேந்திரனை தலைவராக நியமிக்கும் போது அவர்களை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் முக்கியத்துவம் குறைத்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட நிலையில் இபிஎஸ்க்கு எதிராக தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலையில் அவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்றது மிக சரியான முடிவு. இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக என்பது ஜாதிய ரீதியாக பல கூறுகளாக பிரிந்து விட்டது என்பதே உண்மை. நீங்க சொல்றீங்க அவருக்கு ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அதிமுகவுடைய ஐடிவிங் ஆகட்டும், அதிமுகவுடைய தொண்டர்கள் இப்ப இணையத்தில் நிறைய பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமாக இருந்த திரு ஓபிஎஸ் இன்னைக்கு அவரை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக்கி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக. அதற்கு அப்படி எதிராக உள்ள மற்ற அமைச்சர்களோ அடுத்த நிர்வாகிகளோ போய் அதிமுக இணையறதுங்க வேற, முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியில இருந்தவர் போய் சேர்றதுங்கிறது ஒரு சரியான முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. There is no place for sentiments in politics. இன்னைக்கு என்னங்கிறதா அரசியல். இன்னைக்கு அவர் முடிவுக்கு என்னங்கிறதா அரசியல். அதிமுக சென்டிமெண்ட் ஒண்ணுமே இல்லாம தான் ஓபிஎஸ் போனோம். அப்படின்னா ஜெயலலிதாவை உயிர் பிழைச்ச கொண்டு வாங்க, ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர், ஒரு பிராமணர், எல்லா ஜாதிக்கும் பொதுவான தலைவர், அவருக்கு உயிர்ப்பித்து கொண்டு வாங்க, அவர் தலைமையில ஓபிஎஸ் இருப்பாரு. அதிமுக என்பதே கரையான் புத்தெடுக்க கருணாகம் பூந்தது போல் இரட்டையில வில்லன்கள் கையில் சிக்கியது போல் எடப்பாடி கையில் இரட்டையில சிக்கிய போது அந்த இரட்டையிலையை பலப்படுத்துவது ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டராகத்தான் ஓபிஎஸ்க்கு இருக்கும். டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. இந்த சென்டிமெண்ட்கள் எல்லாம் எடுபடவில்லை. நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தோற்று 3ஆவது போனார் இரட்டையிலையில். அதே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 93,000 வாக்குகள் எடுத்தார் என்றால் 10.5 வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்ததுதான். அதுவே தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் சமூகத்திலும் முத்தரையர் சமூகத்திலும் பெரும் எதிர்ப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. சோ மச் வாட்டர் ஹாஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ். பல சூழல்கள் மாறிவிட்ட சூழ்நிலையில் இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று பேசுவதில் அர்த்தமே இல்லை என்றுதான் கருதுகிறேன். சொல்லுங்க சார். அதாவது நான் கேட்கறது, அதாவது ஓபிஎஸ் இது வேற வழி இல்லாம எடுத்த முடிவா, இல்ல திமுக திரு ஓபிஎஸ் நிலையை புரிஞ்சுக்கிட்டு திரு ஓபிஎஸ் இங்க வந்தா நமக்கு நல்லா இருக்கும், சாதகமா இருக்கும்னு நினைச்சு திமுக அவர் இழுத்து கொண்டது அப்படின்னு சொல்லலாமா? மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சுமார் 6-7 விழுக்காடு அதிமுக வாக்காளர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாமல் மு.க. ஸ்டாலினையே நேரடியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களே. டேட்டாக்கள் அதைத்தானே கூறுகிறது. கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் எதிர்ப்பு என்று சொன்னால் அன்புமணியை முதல்வர் என்று முன்னிறுத்திய ஒரு குறிப்பிடத்தக்க வாக்காளர் தவிர வேற எந்த பிரிவு வாக்காளர்களும் எதிர்ப்பு இல்லை. மேலும் குறிப்பாக முக்குலத்தோர் மத்தியில் ஜெயலலிதா அம்மையாரே பசுமன் தேவர் குரு பூஜையை காலி பண்ண நினைக்கும் போது அதை காப்பாற்றியவர் மு.க. ஸ்டாலின். எனவே அவருக்கு அந்த எடப்பாடி எதிர்ப்பு முக்குலத்தோர் மத்தியில் அதிகமாக இருக்கும் போது அதனை உணர்ந்து கொண்டு ஓபிஎஸ் வரும்போது முக்குலத்தோர்கள் தன் பக்கம் அதிக அளவில் வருவார்கள் என்ற ஒரு கணக்கை மு.க. ஸ்டாலின் போட்டு ஓபிஎஸ் ஒரு மிகவும் பலனுள்ள ஒரு வரவுதான் என்று அவர் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. அதையே மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்.
சார் கொஞ்சம் நிறைவா சார், திரு எடப்பாடி இனிமேல் இந்த கட்சியில சேர்த்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணமா, அல்லது பாஜக தன்னை கைவிட்டு விட்டது, தனக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகி விட்டது அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாம இந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டாருன்னு பார்க்கணும். பாஜக கைவிட்டு விட்டது என்பதுதான் உண்மை. அதனை முதலில் அவரால் புரிய முடியவில்லை. நல்லெண்ணம் கொண்டவர்கள் சகாதேவன் மாதிரி எது என்றாலும் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு தொடர்பின் மூலமாக அந்த உண்மையை புரிந்து கொண்டதும் இந்த முடிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா. மிக்க நன்றி சார். தினமணி சார்பாக மிக்க நன்றி.